மேடம் மேடம் அவசரப்படாதீங்க. மீனாட்சியம்மா தப்பா புகார் கொடுத்துருக்காங்க. ரங்கநாயகி அப்படி செய்யறவ இல்லை மேடம். இந்த விளக்கத்தெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. ரங்கநாயகி கிளம்பேன் கூட. மேடம், மீனாட்சி வீட்டை இடிச்சதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அவசரப்பட்டு தப்பு பண்ணிடாதீங்க. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நான் விசாரிச்சுக்கிறேன். முதல்ல கிளம்பு. மேடம் கூட்டிட்டு வாங்க இவள. மேடம் 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 இருங்க மேடம். மேடம் சொல்றது கேளுங்க மேடம். மேடம் 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 சொன்னா கேளுங்க மேடம். அவ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா மேடம். தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம். அவங்கள புடிங்க. போங்க, போய் பிடிங்க. ஓட ஓட போய். ஏங்க நான் எதுவும் பண்ணலங்க. எனக்கு எதுவும் தெரியாது. என்ன இதெல்லாம்? வா. எங்க ஓட பாக்குறீங்க? உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணதான் வந்துட்டு இருந்தேன். நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. அத்தை, என்னத்த இது? எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றீங்க? ரங்கநாயகி கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் மீனாட்சி வீட இடிச்சு தள்ளினீங்கல்ல, அதுக்கு உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அரெஸ்ட் பண்றேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ்பி மேடம், அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு ஓவரா ஆடாதீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கோடி கோடியா பணம் இருக்குன்னு நீங்க மட்டும் ஓவரா ஆடலாமா? சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு இல்லாதவங்க வீட்டை இடிக்கலாமா? நீ செஞ்சது சரினா நான் செய்யறதும் சரிதான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? விலங்க போடுங்க. கொடுங்க சார். விலங்கெல்லாம் போடாதீங்க சார். கை நீட்டுங்க ப்ளீஸ் மேடம். விலங்கெல்லாம் போடாதீங்க மேடம். ஊர் மக்கள்லாம் பாக்குறாங்க மேடம். அவன் ஒன்றும் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் மேடம். தயவு செஞ்சு மேடம் கையெடுத்து கும்பிட்றேன். வேண்டாம். எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க சார் ஒழுங்கா. இல்லன்னா எங்களை தடுத்த குற்றத்துக்காக உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணுங்க பாப்போம். ஏங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம அட்வொகேட்க்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. நான் ஸ்டேஷனுக்கு போறேன். எதுக்கு இப்ப விலங்கு போடுறீங்க? இதெல்லாம் ரொம்ப டூ மச். மனித உரிமை பிரச்சனை இதெல்லாம். இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. சைலண்டா இருக்கணும். எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. போங்க. நிறுத்துங்க. எதுக்கு இவங்களெல்லாம் வண்டியில ஏத்துறீங்க? இவங்களெல்லாம் தெரு தெருவா ஊர்வலமா கூட்டிட்டு வாங்க. என்ன? எஸ்பி மேடம், தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இந்த ஊருக்கே தலைவியா நின்னு பஞ்சாயத்து சொல்றவன். என்ன இப்படி கை விலங்கோட தெரு தெருவா இழுத்துட்டு போவீங்களா? ஊர் மரியாதை கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக தானே மீனாட்சியோட வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு தள்ளின. நீ பண்ண காரியத்தை இந்த ஊரே பார்த்து உனக்கு தேவையான மரியாதையை நல்லா கொடுக்கட்டும். எல்லாரும் நடக்க வச்சு கூட்டுவாங்க. நட. ஏய், என்னடா இவங்க இப்படி பண்றாங்க? வாடா.
இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. அம்மா இன்னும் வரல. நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்கள எங்க போய் தேடுவ சக்தி? தெரியலக்கா, ஆனா அவங்கள பார்த்தே கூட்டிட்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை மட்டும் என்கிட்ட இருக்கு. சக்திகா, நானும் கூட வரேன். ப்ளீஸ் சக்திகா. சக்தி, நானும் கூட வரேன். நானும் உன் கூட வரேன் சக்தி. நாம எல்லாருமே போயிட்டா இங்க யார் இருக்கிறது? நம்ம வெளியில போன நேரத்துல அம்மா இங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா அப்புறம் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. சக்தி, நான் வேணா இங்கேயே இருக்கேன். நீங்க போய் அத்தையை தேடி கூட்டிட்டு வந்துடுறீங்களா? ஆமா சரண்யா, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு. எங்க கூட சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். நீ இங்கேயே இரு. நானும் சக்தியும் போயிட்டு வரோம். எதனா நான் ஃபோன் பண்ண. ஆ, கவனமா இருங்க அண்ணி. ம், சரி. நாங்க போயிட்டு சீக்கிரமாவே வந்துடலாம். சரி வா, போயிட்டு நீ வரோம். பார்த்துக்கோ. பார்த்து போயிட்டு வாங்க. அக்கா, எங்க அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களா? பாக்கலையம்மா. சரி, பார்க்கலையா? சரி வா, அங்க போய் தேடலாம். அண்ணா, 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 எங்க அம்மா இங்க வந்தாங்களா? இல்லம்மா, வரலையே. போலாம்க்கா, வரோம். சரி வா. ரமணி அக்கா, அக்கா, எங்க அம்மாவை பாத்தீங்களாக்கா? பத்திரகாளியம்மன் கோயில பார்த்தோமா, அங்க போய் பாருங்க. சரி சரி வா. சரி, காத்துருக்கா. அம்மா, அம்மா, வெற்றி வாடா. அம்மா, எப்படா வந்த? அம்மா, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. அம்மா, அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா கொஞ்சம் கீழே வாங்கம்மா. என்னடா வெற்றி? வெற்றி, அப்பா, ஊர் முழுக்க அம்மா பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? புஷ்பாவுக்கு பணம் கொடுத்து மீனாட்சி அம்மோட வீட்டை இடிக்க சொன்னது அம்மா தான் சொல்றாங்கப்பா. சரி, ஊர் என்ன வேணா சொல்லட்டும்பா. சக்தி வீட்லயும் அதுதான் உண்மை நம்புறாங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? கொஞ்சம் கீழே வாங்கம்மா. டேய் வெற்றி, அம்மா வீட்ல இல்லடா. ஏன்? அம்மா எங்க போயிருக்காங்கப்பா? சொல்லுங்க, நான் வேணா அங்க போய் கேக்குறேன். புஷ்பாவுக்கு பணம் கொடுத்து மீனாட்சி அம்மாவோட வீட்டை இடிக்க சொல்லி தூண்டி விட்டீங்களான்னு சொல்றாங்கப்பா. சொல்லுங்கப்பா, அம்மா எங்க போயிருக்காங்க? டேய், உன் அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. மீனாட்சியோட வீட்டை இடிச்சதுக்கு உங்க அம்மா தான் பணம் கொடுத்தான்னு சொல்லி அவளே அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிட்டாங்கடா. என்னப்பா சொல்றீங்க? அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அப்பா, உங்களை தான்ப்பா கேக்குறேன், என்னப்பா சொல்றீங்க? அப்பா, அரெஸ்ட் பண்ணிட்டு போற வரைக்கும் சும்மா இருந்தீங்களாப்பா? தடுக்கலையாப்பா நீங்க? டேய், நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன்டா.
அந்த மேடம் கேட்கவே இல்லடா. உங்க அம்மா கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போயிட்டாங்கடா. உங்க அம்மா கோவக்காரி தான்டா. சக்தி அவளுக்கு பிடிக்காது தான்டா. ஆனா மீனாட்சியோட வீட்டை இடிக்கிற அளவுக்கு உங்க அம்மா எல்லாம் போக மாட்டாடா. வீட்டை இடிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து உங்க அம்மா தான் தூண்டி விட்டான்னு பழிய போட்டிருக்காங்கடா. மீனாட்சியும் அதை நம்பிக்கிட்டு உங்க அம்மா மேல புகார் கொடுத்துருக்காங்கடா. அதனாலதான் எஸ்பியை நேர்ல வந்து உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. அப்பா அம்மா அப்படியெல்லாம் செய்வாங்களாப்பா? சொல்லுங்கப்பா. இல்ல, உங்க அம்மா அப்படி செய்யறவ இல்லடா. கோவத்துல 2 அறை கூட விடுவா, வார்த்தையை கூட விடுவா. ஆனா பணத்தை கொடுத்து ஒருத்தவங்க வீட்டை இடிக்க சொல்ற அளவுக்குலாம் உங்க அம்மா போக மாட்டாடா. உங்க அம்மா சத்தியமா போக மாட்டாடா. டேய், உங்க அம்மா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன்டா. அவளோட குணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணவே மாட்டாடா. அவன் மேல வேணும்னே பழிய போட்டு பேசுறாங்கடா. லைனா உட்காரு. ஏய் மீனாட்சி, உனக்கு இருக்குடி. வெளிய வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா? தாகமா இருக்கு. குடிங்க. அத்தை, குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் தரீங்களா? ஓய், யார் இவங்களுக்கு தண்ணி கொடுத்தது? யாரு கொடுத்தது? மேடம், அவங்க தண்ணி குடிச்சது என்னதுக்கு மேடம் அடிக்கிறீங்க? சாப்பாட்டு தட்டுல கைய வச்சவங்கள சாப்பிட விடாம வீட்டை இடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தண்ணி ஒரு கேடா? மேடம், என்ன மாதிரியான ஆளுங்களை அடிச்சிருவீங்க? தோ அவங்க எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அவங்கள உங்களால அடிச்சிட முடியுமா? என்னடி, என்ன பெரிய இடம்? கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறவ தானே நீ? ஏய் ஏய், இங்க வா. நீந்தான் வா. என்ன பாக்குறீங்க? மேடம், இவங்க பேசுனதுக்கு என்ன ஏன் மேடம் அடிச்சீங்க? நான் பேசாம தானே இருந்தேன். ஏய், நீங்க எல்லாம் கூட்டுக்கலவானீங்க தானே? இங்க வா வா. மேடம், நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸ்டேஷன்ல வச்சு இப்படி எல்லாம் அடிச்சிட்டு இருக்க கூடாது. ஜேசிபி எடுத்துட்டு போயிட்டு குடியிருக்கிற வீட்டை இடிச்சது தப்பு இல்ல, நான் உங்களை அடிச்சது தப்பா? ஏய், எந்திரி எந்திரி. நீதான் இவங்களுக்கெல்லாம் தலைவியா? நீதான் பணத்தை கொடுத்து மீனாட்சி வீட்டை இடிக்க சொன்னியா? உன்னெல்லாம் என்ன முறைக்கிற? ஏய், என்ன பாரு, என்ன பாரு. என்ன பணத்திமுறா? என்ன முறைக்கிற? அவ பணம் கொடுத்தா நீங்க எல்லாம் போய் வீட்டை இடிச்சிருவீங்களா? உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. கான்ஸ்டபிள், லாக்அப் ஓபன் பண்ணுங்க. எல்லாரையும் உள்ள தள்ளுங்க. போங்க போங்க.
எல்லாம் உள்ளேயே கிடக்கட்டும். எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர் யார் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் அடிச்சு தூக்குடா தூக்குடா அடிச்சு. இந்த இடத்தை விட்டு போன்னு உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி மரியாதையா சொல்லி பார்த்தேன். நீ கேட்கல, அதான் இடிச்சு தள்ளுறதுக்கு வந்திருக்கேன். ஆமா, நான் தான் பணத்தை கொடுத்து உன் வீட்டை இடிக்க சொன்னேன். இப்ப என்ன இருக்கு? குருவி கூடு மாதிரி ஒரு வீடு, அதுலயும் ஒரு கரண்ட் கூட இல்ல. அந்த பாழா போன வீட்டை இடிச்சு தள்ளிட்டேன்னு வந்து சவுடால பேசிட்டு வேற இருக்க. மரியாதையா வெள்ளப்பா. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா நீ? என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? உனக்கு காணன்னு தெரிஞ்சதும் எங்கெல்லாம் நாங்க தேடணும்னு தெரியுமா? அம்மா, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோமா? நமக்கு ஏமா இந்த நிலைமை? நம்மள ஏமா இந்த சாமி இப்படி சோதிச்சுட்டு இருக்கு? சாமிக்காக நேத்து வரைக்கும் நீங்க 3 பேரும் எவ்வளவு விரதம் இருந்து கஷ்டப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு நம்மள இப்படி நடு தெருவுல கொண்டாந்து நிப்பாட்டிடுச்சு. இது சாமியே இல்ல. யாரும் அழாதீங்க, சொல்றேன்ல, யாரும் அழாதீங்க. எப்படி சக்தி அழாம இருக்க முடியும்? நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பறிச்சுட்டாங்க. நம்ம மெஸ், நம்ம வீடு, நம்ம கௌரவம், நம்ம மரியாதைன்னு எல்லாமே போச்சே சக்தி. 20 வருஷமா அம்மா உழைச்சு உழைச்சு உருவாக்குன வீடு, அந்த வீட்டை தரமட்டமா இடிச்சு நொறுக்கிட்டாங்களே. வீட்டை இடிச்சு தள்ளிட்டா நம்ம வீடும் மெஸ்ஸும் போனாலும் நீங்க 3 பேரும் ஒன்னா என் கூட இருக்கீங்கல்ல, இந்த ஒற்றுமை தான். அவங்க நினைச்சத பலிக்கவே விடக்கூடாது. நம்மளோட இந்த ஒற்றுமை தான் நமக்கு பலம். இந்த ஒற்றுமையை வச்சுதான் நாம சாதிக்க போறோம். தைரியமா நம்பிக்கையோட இருங்க. இனி நமக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு நீங்களும், உங்களுக்கு நானும் தான். நமக்கு இது போதும். நிச்சயமா நாம வாழ்ந்து காட்டுவோம். அம்மா, இதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி தன்னம்பிக்கையோட இருந்திருப்பியோ,
அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாம இப்படி நீ எங்களுக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கம்மா. இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லம்மா. இனி உன் கூடவே இருந்து நாங்க சாதிச்சு காட்டுவோம்மா. இனிமே நாங்க நம்பிக்கை இழக்க மாட்டோமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிச்சு ஒன்னா ஒத்துமையா நாங்க நிப்போம்மா.